ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா காலையில் வந்து முருங்கைக்கீரை தான் ரெடி பண்ண போகிறேன். இங்கே பாருங்கள், முருங்கைக்கீரை இப்போ எடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு உருவி எடுத்துக்கலாம் முருங்கைக்கீரையை, அதுக்கப்புறம் ரெடி பண்ணுறதை காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு நான் முருங்கைக்கீரை உருவி நான் ஒண்டி கீரை உருவிட்டு இருக்கிறேன் சொல்லிட்டு அம்மாவும் என் கூட வந்து உருவிட்டு இருக்கிறாங்க. இது பாருங்கள், அம்மா வந்து அம்மாவுக்கு குளிருது அப்படி சொல்லிட்டு லுங்கி எடுத்து இந்த மாதிரி போட்டுட்டு உட்காந்துக்கிறாங்க. அப்போ தான் ஏஞ்சி காலையிலே இல்லை, மழை வேறு 2-3 நாளாக மழையாக இருந்தது, அதனால் ரொம்ப குளிருது அப்படி சொல்லிட்டு அம்மா வந்து தலையில் நாங்கள் வந்து உட்காந்துருந்தோம், கீழே தான் உட்காந்துருந்தேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணேன், மேலே கட்டில் மேலே உட்காந்து கீரை உருவிட்டு இருந்தேன் நான் மட்டும் தானே அப்படி சொல்லிவிட்டு. அதுக்கப்புறம் அம்மாவும் வந்து கட்டில் மேலே உட்காந்துட்டு என் கூட கீரை உருவிட்டு இருப்பாங்க. கீரை உருவிட்டு இருப்பேன் பாருங்கள். இப்போ வந்து எனக்கு அவ்வளோவா ஸ்பீடாக உருவ வரல, ரொம்ப நாள் ஆயிடுச்சுல, அதனால ஸ்லோவாக தான் இப்போ மழை பாருங்கள் எப்படி காலையிலே மழை பேஞ்சிட்டு இருந்தது சொன்னால, மழை இப்போ வந்து ஸ்லோவாக வந்துட்டு இருக்குது. மழை வந்து நிறைய பேஞ்சிட்டே இருக்குதா, அப்படியே ஃபுல்லாக சேரு காயவே மாட்டேங்குது, டெய்லி மழை பெய்யுது பாருங்கள் எந்த அளவுக்கு மழை. இப்போ வந்து உருவிட்டு இருக்கோம், திரும்ப மழை எப்படி பெய்யுது சொல்லிட்டு காட்டிட்டு வந்திருக்கோம் உங்களுக்கு. திரும்ப நான் வந்து கீரை உருவிட்டு இருக்கிறேன், அதால் எங்கள் வீட்டுக்கார் தான் வீடியோ எடுத்தாங்க. இப்போ வந்து இவ்வளோண்டே உருவிட்டு இருக்கிறோம். இப்போ இந்த அளவுக்கு தான் உருவி வச்சுருக்கோம், இன்னும் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். உருவி முடிச்சுட்டு இப்போ ஃபுல்லாத்தையும் உருவி முடிச்சாச்சு. இப்போ 1-2 அந்த பெருசாக இருக்கும்ல, அதெல்லாம் தேடி பார்த்து எடுத்து உருவிட்டு இருக்குவேன். அதுக்கப்புறம் அம்மா தான் ரெடி பண்ணுறாங்க, நான் ரெடி பண்ணல, அம்மா ரெடி பண்ணும்போது காட்டுறேன். இப்போ வந்து அந்த பெருசாக இருக்கும்ல, அதெல்லாம் 1-2 இருக்கும்ல, அதெல்லாம் எடுக்கலாம் அப்படி சொல்லிட்டு தான் எடுத்துகிட்டு இருக்குவேன் பாருங்கள். பக்கத்தில் வந்து பேக்லாம் வச்சுருக்குல, அது வந்து லேப்டாப் பேகு. இப்போ வந்து நான் அந்த ஒன்றா எடுத்து உருவிட்டு இருக்கேன் பாருங்கள், நல்லா எப்படி எடுத்துகிட்டு அப்படி சொல்லிட்டு. அந்த பெரிய காம்போடு விழுந்துருக்கோம்ல உருவும் போது, அது மாதிரி இது மாதிரி எடுத்துகிட்டு போயிட்டு அம்மாண்டு. இப்போ வந்து அண்ணா பாப்பா பாருங்கள் எப்படி தண்ணி குடிக்க, அவள் அண்ணாந்து கச்சின்னு குடிப்பா, வாட்டருக்கான வாய் உள்ள விட்டுட்டு குடிப்பா. நான் அங்கே பார்க்குறேன் அப்படி சொல்லிவிட்டு என்னை பார்த்து சிரிச்சுட்டு, இரு நான் தூக்கி குடிக்கிறேன் அப்படி சொல்லிட்டு தூக்கி குடிச்சிட்டு இருக்கிறேன். இப்போ வந்து எடுத்துன்னு போய் வச்சாச்சு அம்மா கிட்ட. அம்மா அதை ரெடி பண்ணுறாங்க பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து எண்ணெய் ஊற்றிட்டு வானலில் கடுகு போட்டுருவேன், கடுகு போட்டுட்டு காஞ்ச மிளகா போட்டுருக்குறாங்க. காஞ்ச மிளகா போட்டுட்டு இந்த சைடு பாருங்கள், இது வந்து குழம்பு சகோ சொல்லுவாங்க, நம்ம ஊரில் என்ன கீரை சொல்லுவாங்கன்னு தெரியல. நான் நம்ம ஊரில் சாப்பிட்டதும் இல்லை, பார்த்துருக்குற மாதிரி இருக்கு, ஆனால் எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. குழம்பு சகோ சொல்லுவாங்க இதை தான். அதை வந்து கட் பண்ணி வச்சுருந்தாங்க, அதை வந்து கட் பண்ணுறது காட்டல நான், ஏன்னா அது எனக்கு தெரியாது. அம்மா வந்து கட் பண்ணி வச்சுருந்துருக்குறாங்க போல், நான் பார்க்கல. அதை வந்து பல்ட்டியில் போட்டு நல்லா, அதில் ஏன்னா நிறைய மண் இருக்கும், அதனால் பல்ட்டியில் கொட்டி தான் கழுவ முடியும். கழுவுனா தான் மண் நிறைய தண்ணி வச்சு கழுவணும்ல, அதனால் பல்ட்டியில் வச்சு கழுவுனா தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும், அது மண்ணெலாம் நிறைய போயிடும். இப்போ வந்து அந்த கீரையை எடுத்து போட்டிருக்குறாங்க அம்மா, அதிலே தான் மிக்ஸ் பண்ண போகிறாங்க முருங்கைக்கீரையுமே உருவிந்த காட்டிருப்போம்ல, உருகி வச்சுருக்குறோம்ல, அம்மா அதில் தான் மிக்ஸ் பண்ணுவாங்க. இப்போ வந்து குழம்பு சகோ சொல்லுவோம்ல, அதுதான் போட்டிருப்பாங்க. இப்போ வந்து பக்கத்தில் பாருங்கள், குழம்பு சகோ போட்டு 2 கிண்டி விட்டுருக்குறாங்களா, கொஞ்ச நேரம் கழிச்சிட்டு அந்த கீரையை போடுவாங்க. இப்போ வந்து கலரிட்டு இருக்கிறாங்க. இப்போ அதில் ஓரளவுக்கு நல்லா இதுவாகணும்ல, எண்ணெயில் மிக்ஸ் ஆகணும், கொஞ்சம் நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் தான் குழம்பு சகோ கூட. இங்கே வந்து ஒடிஷாவில் வந்து இது வந்து குழம்பு சகோனா கீரை, இது வந்து குழம்பு சகோ சொல்லுவாங்க. குழம்பு கீரை அப்படின்னா குழம்பு கீரை, என்ன கீரைன்னு தெரியல, குழம்பு சகோ சொல்லுவாங்க இதை. இப்போ இந்த கீரையில் தான் முருங்கைக்கீரையை மிக்ஸ் பண்ண வராங்க. முருங்கைக்கீரைக்கு வந்து இங்கே வந்து ஒடிஷாவில் சொல்லுவாங்க, முருங்கைக்கீரைக்கு வந்து சுஜினா சகோ அப்படி சொல்லிட்டு சொல்லுவாங்க முருங்கைக்கீரைக்கு வந்து. இப்போ வந்து குழம்பு சகோ தான், நல்லா அது கொஞ்சம் வதக்கி எடுத்துடுறாங்க, நல்லாவே வதங்கட்டும் அப்படி சொல்லிட்டு. ஏன்னா அதுக்கப்புறம் ஏன்னா இது கொஞ்சம் பெருசாக இருக்குல்ல தண்டெல்லாம், முருங்கைக்கீரைனா கொஞ்சம் நேரத்துலேயே இதுவாகிடும். இது கொஞ்சம் நேரம் வேகட்டும், கொஞ்சம் லைட்டாக அரை வேக்காடாவது வந்தால் தானே, ஏன்னா 2மே வேகணும்ல. அது முருங்கைக்கீரைனா சீக்கிரம் வெந்துடும், இது வந்து கொஞ்சம் லேட் ஆகும்ல, இதை நல்லா வதக்கி வேக வைக்கணும்ல, அதனால் கேஸ் காலி ஆகிடுச்சு, அதனால் அடுப்பில் செய்கிறது அம்மா செய்கிறாங்க. கேஸில் செய்கிறதா இருந்தால் என்ன செய்ய விட்டுருப்பாங்க.
அடுப்பில் செய்கிறதால நீ செய்ய வேண்டாம் நீ போ அப்படி சொல்லிட்டாங்க. சரின்ட்டு அப்படி வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன் நான். அம்மா வந்து நீ எதுவும் பண்ண தேவையில்ல அப்படி சொல்லிட்டாங்க. அம்மா வந்து இப்போ மூடி வச்சுருந்தாங்களா, தட்டு போட்டு மூடி ஒரு நல்லா அனல் வர வச்சுட்டு ஒரு இது பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பாருங்கள் கீரையை நல்லா அந்த முறிப்பாங்க பார்த்தீங்களா ஒரு மாதிரி, அது மாதிரி முறித்து அள்ளி போட்டாங்க ஃபஸ்ட்டு. இப்போ முருங்கைக்கீரை நல்லா மிக்ஸ் பண்ணுறாங்க பாருங்கள் எப்படி அள்ளி போடுறாங்க. இப்போ வந்து குழம்பு சாகோ கூட இதை வந்து புதினா சாகோ அப்படி தான் சொல்லுவாங்க. முருங்கைக்கீரைக்கு வந்து இப்போ வந்து அதை தான் மிக்ஸ் பண்ணுறாங்க பாருங்கள் அம்மா. அள்ளி ஃபுல்லாத்தையும் போட்டுட்ருக்குறாங்க. இப்போ பாருங்கள் அம்மா போட்டுட்டு லாஸ்ட்டில் தான் கிளறி விடுவாங்க. இப்போ வந்து கிளறி விட போகிறாங்க. கரண்டியை கையில் எடுத்துருக்குறாங்களா, கிளறி விடுவாங்கன்னு நினச்சேன். ஆனால் கிளறியே விடலை பாருங்கள். கொஞ்ச நேரம் அப்படியே மூடி வச்சுட்டாங்க. கொஞ்ச நேரம் மூடி வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் கழட்டிட்டு தட்டை எடுத்துகிட்டு பாருங்கள் இப்போ தான் கிளறி விட்டாங்க. ஏன்னா அந்த கீரை கொஞ்சம் இதுவாகணும்ல. இப்போ 2 கீரையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு வதக்கி விடுறாங்க பாருங்கள் எப்படி வதக்கி விடுறாங்க. இப்போ கலர் சேஞ்ச் ஆகிருக்குது தெரியுதா, குழம்பு சாகோ சொன்னேன்ல அது வந்து நல்லாவே சேஞ்ச் ஆகிருக்கு பாருங்கள். இப்போ அது கூட மிக்ஸ் முருங்கைக்கீரைனா சீக்கிரமாக இதுவாகிடும்ல, அதனால் லாஸ்ட்டில் அது மிக்ஸ் பண்ணியிருக்காங்க. குழம்பு சாகோ தான் ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு அது நல்லாவே வதக்கி விட்டுட்டாங்க. விட்டு அதை கொஞ்சம் மூடி ஒரு இது வந்து ஆவி வந்த பிறகு ஓப்பன் பண்ணி அது கூட தான் குழம்பு சாகோ கூட இப்போ முருங்கைக்கீரையும் மிக்ஸ் பண்ணியிருக்காங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விடுறாங்க. எப்படி பண்ணுறாங்க பாருங்கள். இது வந்து குழம்பு சாகோ சுஜனா சாகோ சொல்லுவாங்க. ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி சாகோ பஜ்ஜா. இது வந்து நம்ம கீரை பொரியல் சொல்லுவோம்ல, அது மாதிரி இங்கே வந்து ஒடிசாவில் சொல்லுவாங்க சாகோ பஜ்ஜா சொல்லுவாங்க. இப்போ தான் ரெடி பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இப்போ எல்லா கீரையும் போட்டு முடிச்சுட்டு நல்லா கொஞ்சம் கீரை வதங்கினதுமே அதுக்கப்புறம் தான் உப்பு சேர்க்குறாங்க. ஏன்னா ஃபஸ்ட்லேயே நம்ம அதிகமாக இருக்குது கீரை அப்படி சொல்லிட்டு உப்பு சேர்த்துட்டோம்னு வச்சுக்கோங்க, உப்பு அதிகமாகிடும். அதனால் நல்லா வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் உப்பு சேர்த்துருக்குறாங்க. லைட்டாக தண்ணியுமே தெளித்து விட்ருக்குறாங்க அது மேலே. ஏன்னா உப்பு போட்டிருக்குறாங்கல்ல, உப்பு போட்டு நல்லா கிளறி விட்டால் எண்ணெயில் ஒரு மாதிரி ஆகிடும். உப்பு சரியாக அது கூட கீரை கூட ஊறாது. அதனால் லைட்டாக தண்ணியுமே தெளித்து விட்ருக்குறாங்க. தெளித்து விட்டுட்டு நல்லாவே வதக்கி விட்டுருக்குறாங்க. பாருங்கள் எப்படி வதக்கி விட்ருக்குறாங்க சொல்லிட்டு. இப்போ கலர் எப்படி இருக்கு பாருங்கள் கீரையோட கலரு. இப்போ அம்மா வந்து செஞ்சிட்ருக்குறாங்க. ஃபஸ்ட்டு அம்மாவை காட்டவே இல்லை, அப்புறம் அம்மாவை காட்டு. இப்போ கீரை எப்படி காட்டுறேன் பாருங்கள் எப்படி செஞ்சிட்டு இருக்கிறாங்க அப்படி சொல்லிட்டு.